கெஞ்சு பார்த்தோம், எங்களை விட்டு போகாதீங்கன்னு. நீங்களா போனீங்க. அதுக்கு நாங்க என்ன காரணம்? எங்க மேல பழி சுமத்தி பிரயோஜனம் இல்ல. நானா துரோகம் செஞ்சேன்? எதிர்த்து ஓட்டு போட்டார். இன்னைக்கு அழிக்க முடியாத ரெக்கார்ட அலுவலகத்தை திமுக காரனால சீல் வச்சீங்களே, இது துரோகம் இல்லையா? உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் யாரையும் ஏத்துக்க மாட்டார். அவருக்கு பதவி கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார். நாங்களா துரோகம் செஞ்சோம்? எவ்வளவோ கெஞ்சு பார்த்தோம், எங்களை விட்டு போகாதீங்கன்னு. நீங்களா போனீங்க. அதுக்கு நாங்க என்ன காரணம்? எங்க மேல பழி சுமத்தி பிரயோஜனம் இல்ல. கடந்த காலத்தை எண்ணி பாருங்க. தலைவர் சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். நல்லா புரிஞ்சுங்க. அண்ணா திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்த்து ஓட்டு போட்ட மனிதர் இந்த மனிதர். நானா துரோகம் செஞ்சேன்? எதிர்த்து ஓட்டு போட்டார். இன்னைக்கு அழிக்க முடியாத ரெக்கார்ட அதோட கட்டளையை வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தவர். அதற்கு மேலாக இங்க இருக்கின்ற அத்தனை தொண்டனுடைய சொத்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தலைமை கழகம் என்ற அற்புதமான கட்டடத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அது என்னுடைய சொத்து இல்ல, மேலே இருக்கின்ற நிர்வாகி சொத்து இல்ல, உங்களுடைய சொத்து, தொண்டனுடைய சொத்து. அந்த சொத்தை தலைமை கழகத்தை, சென்னையில் இருக்கின்ற ராயப்பேட்டில் இருக்கிற தலைமை கழகத்தை ரவுடியில கூட்டிட்டு போய் அடிச்சு நொறுக்கி அந்த அலுவலகத்தை திமுக காரனால சீல் வச்சீங்களே, இது துரோகம் இல்லையா? 11 ஆண்டுக்கு முந்தையே வந்தேன். ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், உங்கள் பின் நின்றோம், உங்களோடு தோளோடு தோளாக நின்று பணியாற்றினோம். ஆனால் உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் யாரையும் ஏத்துக்க மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மேடையிலையும் யாரையும் தவறா பேசினதில்லை. இவரை கூட நான் அண்ணன் தான் சொல்றேன், ஏன்னா நம்ம வயதிலே மூத்தவர். ஆனால் இவர் மற்றவருக்கு வழிகாட்டியாக இருப்பதை விட்டுவிட்டு அவருக்கு பதவி கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார். கடவுள் ஒருத்தன் இருக்கின்றார், யார் நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது.